அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல மே மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா பார்க்கலாம். பதிவை முழுமையா பாருங்க. வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நம்மளோட ராசியிலேயே ஆட்சியா இருக்காரு. மாதத்துல சுமார் ஒரு 14 நாட்கள் நம்மளுடைய ராசிநாதன் நம்மளோட ராசியிலேயே ஆட்சியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப நல்ல அமைப்பு. எதுவும் பெரிய குற்றமோ குறையோ இல்ல. ராசியிலேயே சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறது ஒரு வகையில வலிமையான அமைப்பு. தெளிவான சிந்தனை வந்துடும். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கான அத்தனை புதிய பாதைகளும் நமக்கு கிடைச்சிடும். அதை நான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். அதே மாதிரி இந்த மே மாதத்துல குரு நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல கேது, ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடம் லாபஸ்தானம் பார்த்தோம்னா செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் வந்துடுது. சுமார் ஒரு 11 நாட்கள் இந்த செவ்வாய் சனியுடைய காம்பினேஷன் நமக்கு லாபஸ்தானத்துல இருக்கும். பொதுவா பாவ கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வருமானத்துல தடை இல்லாத ஒரு அமைப்பு கொடுத்துரும். ஆனா செவ்வாயும் சனியும் ஒரு மாதிரி எதிரி கிரகங்கள். ரெண்டும் பார்த்தோம்னா ஆப்போசிட் டீமை சேர்ந்த கிரகங்கள். எனவே இது ரெண்டும் இணைவது ஒரு சில கவலைகளையும் கலக்கத்தையும் தொடர்ச்சியா நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது இந்த மே மாதத்துல 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா அது டெம்பரவரி தான். அது நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்து 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுல 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகி புதனோட இணைகிறாரு. புதன் நமக்கு பார்த்தோன்னா ஒரு வகையில முழுமையான ஒரு சுபகிரகமா வந்துருவாரு. அதாவது 2ஆம் அதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி, ஒரு யோக கிரகம். சனி பார்த்தோம்னா நமக்கு அவருமே தர்ம கர்மாதிபதியா நமக்கு யோகத்தை செய்யறதுக்கு கடமைப்பட்டவரா லாபஸ்தானத்துல இருக்காரு. எனவே இந்த மாதத்தோட கிரக நிலைகள் நமக்கு எதுவும் பெருசா டிமெரிட்டா இல்ல. ரொம்ப ஒரு வலிமையான கூட்டணியா தான் இருக்கு. ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில வார்னிங் இருக்கு. அதை நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதலாவதா சுக்கிரன் நம்மளுடைய ராசியிலேயே ஆட்சியா இருக்கிறதுனால சிந்தனை தெளிவு பிறக்கும். நீண்ட நாளா இருக்கிற குழப்பத்துக்கு இப்போ ஒரு தெளிவு, ஒரு புரிதல், இதெல்லாம் டெஃபினட்டா கிளியரா கிடைச்சிடும். இந்த மாதத்துல உங்களுடைய முக அழகு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடைய முகத்துடைய அந்த தோற்றம், முகத்துல நீங்க பொலிவிலிருந்து இருந்த அந்த நிலை இப்போ மாறி ஒரு பொலிவான நிலைக்கு மாற போறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா சுக்கிரன் ஜென்மஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறது முக தோற்றத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். முக தோற்றத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன். அடுத்து 2ஆம் இடத்துல குரு, பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். இருந்தாலும் அந்த குரு பகவான் நமக்கு அஷ்டமாதிபதி. பேச்சுல எப்போதும் நிதானமா இருக்கணும். இந்த நேரத்துல கொஞ்சம் வேகமா பேசுறது, அவசரப்பட்டு பேசுறது, கோபத்துல பேசுறது, இது போன்ற அமைப்புகள்லாம் வெளிப்படலாம். ஏன்னா நமக்கு பார்த்தோம்னா செவ்வாய் சனி கூட்டணி இருக்கு. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறாரு. எனவே 11ஆம் தேதி வரைக்கும் பேச்சுல நிதானம் இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில விட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது. எனவே வார்த்தைகள்ல நிதானம் தேவை. ஃபேமிலி ரீதியா ஒரு சில பிரஷர் அமைப்புகள்லாம் இருக்கும். குடும்பத்துல ஆளாளுக்கு ஒன்று சொல்லி உங்களை குழப்புவாங்க. எனவே குடும்பத்தை முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பத்துல செலவுகள் சற்று அதிகமா இருக்கும். ஃபேமிலி ரீதியா இந்த நேரத்துல அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா பார்க்கப்படுது. இருப்பினும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நல்ல மாற்றங்களை செய்வீங்க. குடும்பத்துக்கு தேவையான நிறைய நல்ல மாற்றங்களையும் புதிய முயற்சிகளையும் இந்த காலகட்டங்களில் செய்வீங்க. நிறைய பேர் வீடு கட்டுறது, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றது, அதுக்கெல்லாம் அந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து என்னதான் பேச்சால பிரச்சனை உருவானாலும், பேச தெரியாம பேசி நம்ம ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உருவாக்குனாலும் அதை சமாளிச்சிடுவோம். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம். இருப்பினும் இந்த மே மாதத்துல செவ்வாயுடைய பார்வை நம்மளோட ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் சற்று நிதானம் தேவை. அவசரம், கோபம், இது சார்ந்த உணர்வுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து செவ்வாய் சனி கூட்டணி லாபஸ்தானத்துல வருமானத்துல பெருசா தடை இருக்காது. நீங்க உழைக்கிற உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், வருமானம், அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைச்சிடும். இது பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த கூட்டணி ஒரு சாதகமான அமைப்பை தரக்கூடிய ஒரு கூட்டணி தான். செவ்வாய் நமக்கு 7, 12க்கு அதிபதியா வந்துருவாரு. சனி பகவான் 9, 10க்கு அதிபதியா வரக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக இந்த சனி பகவான் வந்துடுறாரு. அவர் லாபஸ்தானத்துல இருக்கும்போது அக்னி மாருத யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்துறாரு. அதாவது செவ்வாய் நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கிரகம். சனி பகவான் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கிரகம். இந்த 2 கிரகமும் இணையும் போது பார்த்தோன்னா ஒரு மாதிரி கலவையான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும். மிகுந்த ஆற்றலை கொடுத்துரும். விடாமுயற்சியை கொடுத்துரும். அதாவது பிடிவாத குணம் இப்போ சற்று அதிகமாகும். ஆசைப்பட்டதை அடைந்தே தீரணும், எனக்கு இந்த விஷயம் தேவைன்னா அதை நான் எப்படியாச்சும் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விடாப்பிடியான அந்த ஒரு பிடிவாதம் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த சனி செவ்வாய் கூட்டணி முதல் 11 நாட்கள் உங்களுக்கு
பிரகாசமா இருக்கு. இந்த அக்னி மாருத யோகம் என்ன செய்யும் அப்படின்னா விடாமுயற்சியை கொடுத்துரும். ஒரு விஷயத்துல வந்து ஃபெயிலியரே ஆகிறோம் அப்படின்னாலும் அதை தொடர்ச்சியா முயற்சி செய்து வெற்றி அடைகிறதுக்கான அந்த வழிகளை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். மேலும் பொருளாதாரத்தில் திடீர் முன்னேற்றம், திடீர் பணவரவு இதெல்லாம் அற்புதமாக இருக்கு. புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமாக இருக்கு. நிறைய பேர் நிலபுலங்களில் அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த தொய்வு நிலைகள்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். என்னதான் 10ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்தாலும் அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தென்பட ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஏதாச்சும் சுமை அமைப்புகள், குழப்ப அமைப்புகள்லாம் இருக்குன்னா அது இந்த மே மாதத்துல சரியாக ஆரம்பிக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும். இந்த நேரத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா உறுதியா நல்ல வேலை கிடைச்சிடும். அதே போல தொழில் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான முதலீடு எதுலையும் பண்ணி லாக் ஆகிடாதீங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழில் ரீதியாக அதிகமான முதலீடு எதுலையும் பண்ணிட வேண்டாம். இப்போதைக்கு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் உழைப்பு அதிகமாக கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேருக்கு தொழில் தொடங்குற சிந்தனை வரும். தொழில் தொடங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலையெல்லாம் சற்று அதிகமாக ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ராகு ஜீவனத்தில் இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக ஒரு தொழில் தொடங்கணும், பெருசாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை அதிகமாக கொடுக்கும். எனவே அதிகமான முதலீடு எந்த தொழிலையும் இந்த நேரத்தில் பண்ணி லாக் ஆகிட வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த நேரத்தில் நிலம், வீடு, இயந்திரங்கள் இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு பிரகாசமான வளர்ச்சியை உறுதியாக கொடுத்துரும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீடு கட்டுறவங்க, வீடு கட்டி கான்ட்ராக்டில் வீடு கட்டி கொடுக்குறவங்க, மேலும் இயந்திரங்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடியவங்க, அது வண்டி, வாகனம், இயந்திரம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இயந்திரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நல்ல லாபங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக கிடைக்கும். இந்த நேரத்தில் நிர்வாகத்திறன் சற்று அதிகமாக ஆரம்பிக்கும். கடினமான உழைப்பு இந்த நேரத்தில் சற்று அதிகமாகும். இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பீங்க. பணத்துக்காக, உடைய தேவைகளுக்காக, உடைய ஆசைகளுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது. மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன்ஸ் உண்டு. உறுதியாக இந்த நேரத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன்ஸ் உண்டு, சம்பள உயர்வு உண்டு. மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்துல நிறைய பேருக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். தொழில் சார்ந்த வகையில் இந்த மாதத்துல நல்ல வெற்றி உண்டு. ஏன் அப்படின்னாக்கா 9-10க்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில நல்லது. என்னதான் 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் குருவுடைய வீட்டுல நல்லா ஸ்ட்ராங்கா அமர்ந்திருக்காரு சனி பகவான். அதுவும் அந்த வீடு வந்து நமக்கு 11ஆம் இடமாவும் வந்துடுது, லாபஸ்தானமாவும் வந்துடுது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். பாவ கிரகங்கள் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில ஒரு பலமான அமைப்பு தான். உபஜயஸ்தானமாக பார்க்கப்படுது. போராடி ஒரு விஷயத்துல வெற்றி அடைகிற ஒரு அமைப்பை இது கிரியேட் பண்ணும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த வகையில முதல் 11 நாட்கள் கொஞ்சம் கடினத்தன்மையா இருக்கும். முதல் 11 நாள் வேலை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு மாதிரி மனச்சோர்வு அதிகமா இருக்கும். உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வேலை சம்பந்தமான விஷயத்துல பெருசா ஈடுபாடு வராது. ஒரு மாதிரி டல்லா போகும். ஆனா 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பிக்கப் எடுக்க ஆரம்பிக்கும். வேலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து நமக்கு 11ஆம் இடத்தை விட்டு 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி ஆயிடுவார். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதிக்கு பிறகு தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்தஸ்து, கௌரவம் அதெல்லாம் வந்து தானா அந்த மாதத்துல தேடி வரும். மேலும் இந்த மாதத்துல புதிய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். இருப்பினும் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாத கருத்து போராட்டம், வாயை கொடுத்து சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறது, இது போன்ற அமைப்புகள் இந்த மாதத்துல வெளிப்படுது. அப்படிங்கிறதுனால உடைய வார்த்தைகள்லையும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள்லையும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். முக்கியமா நண்பர்கள் மத்தியில அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. நண்பர்களால நிறைய விரைய செலவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். 15ஆம் தேதிக்கு பிறகு நண்பர்கள், நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில தொடர் விரைய செலவு, ஒரு சில மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சற்று கவனமா இருக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் பிளஸ் சனியுடைய கூட்டணி. 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர சகோதரிகளுடைய உறவு நிலையை குறிக்கும். எனவே அங்க செவ்வாய் சனி இருக்கிறது மூத்த சகோதர சகோதரிகளுடைய இந்த உறவு நிலையில ஒரு சில விரிசல் அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில மனக்கசப்புகளை சில சமயங்களில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களை சற்று கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு சில வருத்தமான சூழ்நிலையில கிரியேட் பண்ணிடக்கூடாது. அதே போல இந்த நேரத்துல மூத்த சகோதர சகோதரிகளுடைய தேக நலன்லையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 12ஆம் இடத்துல சூரியன், புதன்,
புதன் இணைவு அப்படிங்கிறது இருக்கு. இந்த சூரியன் புதன் இணைவை நிபுண யோகம் அல்லது புதனாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் 4க்கு அதிபதியாக வந்து அவர் 12ஆம் இடத்துல உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூரியன் புதன் இணைவு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு இடமாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மே மாதத்துல கல்வி ரீதியா நிறைய செலவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நீங்க வந்து ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளா இருக்கீங்கன்னா கல்வி சார்ந்த வகையில நிறைய செலவுகள் வரும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதத்துல எது படிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சில குழப்ப மனநிலை வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரத்துல கல்வி சம்பந்தமான விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுத்து நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கல்வி ரீதியாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்குது. சொந்த ஊர்ல இந்த மாதத்துல இருக்க முடியாது. வெளியிடங்களை நோக்கி பயணிப்பீங்க. நிறைய பயணங்களும் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இப்போ வெளிநாடு படிக்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் போட்டீங்கன்னா அதெல்லாம் சக்சஸ் ஆயிடும். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமாக தான் இருக்கு. ஆனால் செலவு சற்று அதிகம். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல செலவு அதிகமாக இருக்கும். நீங்க ஸ்டூடெண்டா இல்லை வேற ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கிறதுக்கு செலவு செய்வீங்க. ஏதோ ஒரு விதத்துல கல்வி சார்ந்த வகையில் இந்த மாதத்துல செலவுகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம். எனவே முதல் 15 நாட்கள் தாயாருடைய தேக நலன்ல அக்கறை எடுத்துக்கணும். தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமா இருக்கணும். தாயாரோட நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. தாயுடைய தேக ஆரோக்கியம், தாயாருடைய உறவு நிலைகள், மேலும் தாய் வழி உறவு நிலைகள் இதிலெல்லாம் சற்று கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய இந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்துல மறைந்து உச்சமாக கூடிய காரணத்தினால இந்த மாதத்துல பஞ்சமாதிபதியோடு இணைஞ்சிருக்கிற காரணத்தினால நிறைய மனக்கவலைகள் அடிக்கடி வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனசோர்வும் மனக்கவலைகளும் அடிக்கடி வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல முதல் 15 நாள் தேவையில்லாத மைண்ட்ல போட்டு குழப்பிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு நீங்க பயணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 4ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது நம்முடைய மனதையும், 5ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது நம்முடைய மகிழ்ச்சியும் குறிக்கக்கூடிய இடமாக பாவிக்கப்படுது. அந்த அதிபதிகள் 12ல மறைந்து இருக்கிற காரணத்தினால நிறைய மனக்கவலைகள் அடிக்கடி வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்துல முதல் 15 நாள் சற்று கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சூரியனும் நம்மளோட ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு வலிமையான நிலையை அடைவாங்க. எனவே 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய மன நிம்மதி கிடைச்சிரும். மனதில் இருந்த குழப்பம், கவலைகளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். நம்ம எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான பாதையும் கிடைச்சிரும். கல்வியிலையும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் இந்த மாதத்துல உறுதியா கிடைச்சிரும். சிந்தனை குழப்பத்தையும் தேவையில்லாத கவலைகளையும் அவசர குணத்தையும் இந்த மாதத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது 4ஆம் இடத்துல கேது, 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்து பார்த்தோன்னா நிறைய செலவு வரும். அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் உண்டு. பூர்வீக சொத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ணா அதுல ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளா நீங்க வித்துடலாம். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து ரிலேட்டடா சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் விரிசல்கள், பிரச்சனைகள், வருத்தங்கள்லாம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது தேக நலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராசிநாதன் இந்த மாதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. முதல் 15 நாள் உங்களுக்கு எதுவும் பெருசா ட்ரிபிளா தெரியல. இந்த மாதத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சனி செவ்வாய் கூட்டணி இருக்கிறதுனால மிருகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். வளர்ப்பு பிராணிகள், மிருகங்கள், கால்நடைகள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்துல வண்டி, வாகனங்கள்ல பயணிக்கும் போது சற்று கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல கண் சம்பந்தமான உபாதைகள் நிறைய பேருக்கு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பல் சம்பந்தமான உபாதைகளும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதத்துல கண், பல் உபாதை வராம பாத்துக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய கால் பகுதி, அதாவது முட்டிக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய கால் பகுதிகளில் சற்று கவனமா இருக்கணும். முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கால் பகுதி அதுல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல சற்று கவனமா இருந்துக்கணும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 12ஆம் இடம், 11ஆம் இடம், சனியோட இணைவு இந்த மாதிரியான காம்பினேஷன்ல தான் பயணிக்குது. மன வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு போய்க்கணும். திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா மன வாழ்க்கையில வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நம்ம பயணிக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோட நிறைய கருத்து வேறுபாடு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அல்லது வாழ்க்கையினுடைய தேக நலன்ல நிறைய குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவு நிலையில சற்று கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா பார்க்கும்போது திருமண முயற்சிகளை நிறைய குழப்பமும் தடை தாமதமும் தான் வெளிப்படுது. எனவே இந்த மாதம் திருமண முயற்சிக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லை. கொஞ்சம் பொறுமையா நம்ம செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல அவசர முடிவு, அவசர மாற்றம் திருமண முயற்சி சார்ந்த வகையில எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல
மறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் 15 நாட்கள் பிள்ளைகளால நிறைய செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நிறைய தேவைகள் இந்த மாதத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது பிள்ளைகளுடைய தேக நலன்ல ஒரு மாதிரி கவலைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலையில கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகளுடைய ஆதரவுலாம் பரிபூர்ணமா கிடைக்கும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் 15ஆம் தேதிக்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த மாதத்துல சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது மன நிம்மதியை கொடுக்கும். மேலும் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணுங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். எனவே தெய்வ வழிபாடுன்னு நம்ம வரும்போது சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடும் செவ்வாய்க்கிழமையில முருக பகவானுடைய வழிபாடும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சிறந்த வழிபாடா பார்க்கப்படுது. மேலும் தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சுன்னா அதை மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க, அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். தான தர்மங்கள் நிறைய செய்யறது இந்த மாதத்துல ரொம்ப நல்லது. தர்ம கர்மாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுடைய முன்னேற்றம் பிரம்மாண்டமா இருக்கும், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். எனவே இந்த மாதத்துல நிறைய தான தர்மம் செய்யறது, குறிப்பா சனிக்கிழமையில தான தர்மம் நிறைய செய்யறது ரொம்ப நல்லது. நிறைய தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படியே உங்க கையால சமைச்சு ரோட்டு ஓரத்துல பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை உணவு கொடுங்க. குறிப்பா சனிக்கிழமையில கொடுக்கிறது ரொம்ப விசேஷம். எனவே உணவு தானம் பண்றது, தர்மம் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதத்துல முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தென்பட ஆரம்பிக்கும். ஓவரால் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய கோபத்தையும் அவசரத்தையும் நீங்க குறைச்சிக்கிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெஸ்டான மாதமா இருக்கும். வாழ்த்துக்கள்.